அதிமுக இல்லாத பாஜக, பாஜக இல்லாத அதிமுக. இதுல நெருக்கடி யாருக்குன்னு சொல்லி நம்ம விவாதிக்கிறோம். இது முதல்ல வந்து சிஏவி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது இன்னைக்கு தேர்தல பத்தி கவலை இல்ல. நாங்க இன்னும் தொடர்ந்து தனியா இருந்தா தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணி ஜெயிக்கலாம்னா 2024 அவங்களுக்கு வந்து குறிக்கோள் இல்லை. 2026 கூட குறிக்கோள் இல்லை. தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருக்கணும் என்று நினைக்கிறார்கள் பாஜக. அப்படிங்கிற ஒரு கருத்து அழுத்தமாக சொல்லப்பட்டது. இது முதல்ல எப்படி இந்த பிரிவு வந்ததுன்னு சொல்லி பார்த்தா, அண்ணாமலை அவர்கள அடுத்த முதல்வராக அ ஒரு முன்னிறுத்துவது நடக்கிறதுன்னு பார்த்தோன்னே, இவர் வந்து எடப்பாடியார் வந்து அது ஹி வாஸ் ஃபீலிங் கன்சர்ன்ட். அப்ப அங்க போய் சொல்லி பார்த்தாரு மேலிடத்துல. அது அவங்க வந்து பெருசா பொருட்படுத்தல. பிளஸ் அண்ணாமலை வந்து இந்த இத உடைச்சிரணுங்கிறதுல தீவிரமா இருந்தார். அ இந்த கூட்டணிய உடைச்சு தன்னந்தனியாக பிஜேபி வளரணும். ஒரு பெரிய கிரெடிட் அண்ணாமலைக்கு குடுக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு 4, 5 பேராவது பிஜேபி கொடிய தூக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இது உண்மை. அதுக்கு முன்னாடி பிஜேபி வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங் கிளப் மாரி அங்க உட்காந்து சென்னையில உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு, காஃபி சாப்பிட்டு போய்க்கிட்டு இருந்தாங்க தலைவர்கள்லாம். இவர் வந்து கீழ் மட்டத்துல கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அ இப்போ இது மட்டும் ஒரு கட்சி வளர்றதுக்கு வந்து போதாது. ஒரு கட்சி வளர்றதுக்கு வந்து இப்போ இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் வச்சு மட்டும் ஒரு கட்சி வளர முடியாது. ஒரு கட்சி வளரணும்னா மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்னங்கிறத பார்க்கணும். அந்த பிரச்சனைகள ஏற்கனவே அந்த அடிப்படை பிரச்சனைகளை கையாண்டு இருக்கிற மற்ற கட்சிகளை விட இவங்க எந்த அளவுக்கு திறமையா கையாளுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பார்க்கணும். இது திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னையில வந்து பெருவெள்ளம் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா அங்கேருந்து வரல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரல. அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரமா இருக்கு. இதுக்கு இடையில பிரதம மந்திரி 2 தடவ வந்துட்டு போயிட்டாரு. திருச்சிக்கு போனாரு, ராமேஸ்வரம் போனாரு, எங்க எல்லா இடத்துக்கும் போனாரு. நிர்மலா சீதாராமன் வந்து இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு போனாங்கங்கிறது தான் உண்மை. ஒரு இல்லிட்ரேட் சொசைட்டிட்ட பேசுற மாரி அவர் ரொம்ப மனசுவந்து அ இவரு அ அ அமித்ஷா வந்து ஹெலிகாப்டர் அனுப்பி வச்சாருன்னு சொன்னாங்க. அவர் மனசு உவந்து அனுப்பினாலும் சரி, கசந்து அனுப்பினாலும் சரி, மாநில அரசு கேட்டா ஹெலிகாப்டர் வந்து தான் தீரணும். இதுதான் சட்டம். இது வந்து தெரியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறியாமையில கிடையாது. அதனால இந்த மாதிரியான தவறுகள வந்து பிஜேபி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள பற்றி அவங்க வந்து ஒவ்வொரு தடவ வரும்போது நாங்க 18,000 கோடி குடுத்தோம், 28,000 குடுத்தோம்னா, யாருக்கு குடுத்தீங்கங்கிற கேள்வி வந்ததுன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெரும்பாலும் குடுத்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாங் டெர்ம் ப்ராஜெக்ட். அதுல வந்து பேசிக் பெனிஃபிட்ங்கிறது வந்து வசதி உள்ளவங்களுக்கு தான் போய் சேரும். இந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னு எக்கானமில ஒண்ணு சொல்லுவாங்க. வசதி நெறைய வந்துருச்சுன்னா, இவ்வளோ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெருந்தன்மையானவங்க ஆயிருவாங்கன்னு. ஆனா இந்த ட்ரிக்கிள் டவுன் தியரி வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நாட்டிலும் உலக நாட்டுல வெற்றிகரமாக நடந்ததில்லை. அதனால இங்கேயும் அது நடக்க போவதில்லை. இவங்களுடைய எக்கனாமிக் பிரின்சிபிள் என்னங்கிறது ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் நாட் ப்ரோ புவர், இட் இஸ் நாட் ப்ரோ அண்டர் பிரிவிலேஜ்ட். அது தவிர தமிழ்நாட்டுக்கு வந்து எப்பயுமே ஒரு வரப்பு தகராறு வந்து மத்தியில் ஆள்றவங்க கூட உண்டு. அது காங்கிரஸ்னாலும் சரி, பிஜேபினாலும் சரி. அந்த வரப்பு தகராறு எப்பயுமே உண்டு. அந்த வரப்பு தகராறு இன்னைக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பிஜேபியுடைய ஆட்சியில. அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. எல்லா இதுலயும் ஆரம்பத்துல இருந்து ஐஐடில தமிழ் தாய் வாழ்த்து பாட்ட போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு தலைவர் வந்து பிஜேபியை சேர்ந்த தலைவர் வந்து பெரியாரை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுவார். இதெல்லாம் தேவையே கிடையாது. இப்படியெல்லாம் செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு வளர்க்க முடியாது. அதனால சில தொகுதிகள்ல அ பொதுவா வந்து அண்ணாமலை எடுத்த முயற்சிகள்னால நோட்டாவுக்கு கீழ இனிமே ஓட்டு வாங்க மாட்டாங்க. நோட்டாவுக்கு கொஞ்சம் மேல ஓட்டு வாங்குவாங்க பிஜேபி. சில தொகுதிகள்ல வந்து திரு ராதாகிருஷ்ணன் சொன்ன மாரி தென்காசி மாரி சில தொகுதிகள்ல, தென் சென்னையில வந்து ஒரு சில பகுதிகள்ல, கோயம்புத்தூர்ல சில பகுதிகள்ல, கன்னியாகுமரியில வந்து அ சில பல பகுதிகள்ல அவங்களால அதிகமா வந்து ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். இப்ப அதிமுக இல்லாத பாஜக அப்படின்னா, அது காலத்தின் கட்டாயமா ஆயிருச்சு. முதல்ல வந்து அண்ணாமலை எதிர்த்து இவர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்தாரு. எடப்பாடியார். ஆனா அதுக்கு அங்க மேலிடத்துல ஆதரவு இல்லன்னு உடனே, அப்ப எல்லாமே வந்து புரிஞ்சு வச்சு தான் அண்ணாமலைய பேச வைக்கிறாங்க. அவர் அண்ணாமலை தன்னந்தனியா பேசல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டாரு. இனிமே அங்க நமக்கு இடம் கிடையாது. இருந்தோம்னா நம்ம வந்து சிவசேனாவுக்கு நடந்த கதி இது மாரி தான் நமக்கும் நடக்கும். அப்படிங்கிற இதுல வந்து அவர் வந்து தன்னந்தனியா வந்து போயிட்டாரு. போறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி போனாரு. இப்போ அதிமுக இல்லாத பாஜக என்ன ஆகும்னா, தொண்டர் பட்டாளமே கிடையாது. அது அமித்ஷா வந்து சொன்னாரு. டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன்னு சொல்லி, அந்த காலத்து எம்ஜிஆர் பாட்டு மாரி, "பனி இல்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவனா" அப்படின்னு அவர் உணர்ந்திருந்தாரு. உணர்ந்து பேசி பார்த்தாரு. ஆனா அவர் மட்டும் தான் அப்படி பேசினாரு. வே வேற யாருமே அப்படி பேசல. அதனால வந்து இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. பல பேர் சொன்னாங்க, இது சும்மா ஒரு டிராமா தான்னு முதல்ல சொன்னாங்க. எடப்பாடியாரே வந்து முதல்ல வந்து இவங்க பாஜக வந்து தனித்த முறையில ரொம்ப வேகமாக விமர்சிக்கல. பிரிஞ்சிட்டோம் அவ்வளோதான். தாக்கம் எல்லாம் தாக்குதல் இல்லாம இருந்தது. ஆனா, இப்ப உள்ள நிலைமையில வந்து இவங்க வந்து திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகள் அவ்வளவு அதிகமா கிடையாது. நம்பர் 1. அரசியல் ஆனா எது வேண்டுமானாலும் நடக்கலாம்ங்கிறது நிஜம்தான். லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன சித்து வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது.
நான் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது நாடாளுமன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன், சட்டமன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன், நகரசபை தேர்தல் நடத்தியிருக்கேன், ஊராட்சி மன்ற தேர்தலும் நடத்தியிருக்கேன். இதுல ஒரு விஷயம் பார்த்திருக்கேன். கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட் சொல்லுவாங்கல்ல, மனதை உலுக்கும் நிகழ்ச்சி ஏதாவது நடைபெற்றால் கம்ப்ளீட்டா சிம்பத்தி ஓட்டு போயிடும். அந்நியான பிரின்சிபல் இது ஒண்ணும் கிடையாது. மிஸ்ஸஸ் காந்தி டெத், ராஜீவ் காந்தி மர்டர், எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாம இருந்தபோது கம்ப்ளீட்டா சிம்பத்தி ஓட்டுக்கு போயிடும். அப்படி இல்லாத தருணத்துல எலெக்ஷன் முடிவு எப்படி ஆகுங்கிறத கடைசி ஒரு வாரத்துல தான் உறுதியா சொல்ல முடியும். தொகுதி வாரியா. இதுதான் உண்மை. நான் பார்த்த உண்மை. அதனால இங்கேயும் அதுதான் நம்பர் 1. நம்பர் 2 அதையும் தவிர இந்த 2 கட்சிகளுமே வந்து உள்ள வந்து என்ன செய்ய போறாங்க? என்ன கட்டாயம் இவங்களுக்கு வரப்போகுது? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதிமுகவும், பிஜேபியும் எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கங்கிறதுல பாமக வந்து ஒரு முக்கியமான இடத்த அ முக்கியமான இடத்துல இருக்க போறாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஓட் பேங்க் அவங்க தங்களை தாங்களே சுருக்கிக்கிட்டாங்க. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொன்னதுனால, அந்நியர்களை வந்து அவங்க வந்து அந்நியர்களா பார்த்துட்டாங்க. அதனால வந்து வன்னியர்ல வந்து அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது உண்மை. அந்த செல்வாக்கு யாருக்கு போய் சேரும்? அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிக் கொஸ்டினா இருக்கு. 2 பக்கமுமே அவங்க வந்து தலையாட்டிட்டு இருக்காங்க. தேமுதிகலாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது. போன தடவ 0.42% வாங்குனாங்க. இந்த தரம் வந்து தேமுதிக தொண்டர்கள் வந்து இவங்க இந்த அம்மையாருக்கு உறுதுணையா இருக்காங்கன்னு நான் நினைக்கல. வந்த கூட்டம் விஜயகாந்த் இறந்தபோது வந்த கூட்டம் விஜயகாந்த் என்ற தனி மனிதரின் நற்பண்புகளுக்காக வந்தது. அவருடைய அரசியலுக்காக வந்ததில்லை. அவர் வந்து அரசியல் ஆரம்பிச்சது ரொம்ப நல்லா ஆரம்பிச்சாரு. ஒரு குடும்ப அரசியலா மாறும்போது தொண்டர்கள் வந்து கலக்கம் அடைஞ்சாங்க. நாட்டளவுல அவங்களுக்கு வந்து சப்போர்ட் குறைஞ்சிருச்சு. அதனால அவங்க கேட்கறது அந்த அம்மா வந்து 10 தொகுதி கேட்கறாங்கங்கிறாங்க, 15 தொகுதி கேட்கறாங்கறாங்க. கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அப்படிங்கிறனால அதை பத்தி நம்ம அதிகமா பேச வேண்டியதில்லை. ஆனா அது அது ஒரு ஃபேக்டர் கிடையாது. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யார்கிட்ட இருந்தாலும் அது ஒரு ஃபேக்டர் கிடையாது. பாமக ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து இருக்கும். அது வர்றத பொறுத்து பாஜக வந்து அவங்க வந்து 7% வாங்குவாங்களா, 5% வாங்குவாங்களா அப்படிங்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியும். அதிமுகவுக்கு சிக்கல் தான் இருக்கு எப்படி பார்த்தாலும். ஏன்னா இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பாஜக விட்டு விலகிருந்தா மதவாத கட்சியை விட்டு விலகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி திமுகவில் இருந்து இவங்க வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அல்லது திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் இன்னும் அதிக அழுத்தம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. 2வது விஷயம் நடக்குது. அது ஒவ்வொரு சமயம் நடக்கும். ஆனா அந்த அழுத்தம் மிக சுமூகமாக பேசி முடிக்கப்படும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு வரைக்கும் நிலவுது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆ நானும் ஆர்கேயும் வந்து ஒரு மீட்டிங் செம்மலையும் இருந்தார் அந்த டிஸ்கஷன்ல. அதனால செம்மலை கடைசியில எங்க 2 பேரும் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு, நடுநிலைமையாளர்னு சொல்லுவாங்கலாம் நடுநிலைமையா இருக்கணும். இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு ரொம்ப சொல்லிட்டு திட்டிட்டாருங்க. போயிட்டாரு. ஏன்னா, நாங்க ஒரே ஒரு பரவால்ல. கேள்வி தான் கேட்டோம். நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். நீங்க மதச்சார்பின்மை பத்தி பேசுறீங்க. பாஜக மதச்சார்பினால் நம்பிக்கை இல்லாத கட்சின்னு எல்லாரும் சொல்றாங்க. எல்லாருக்குமே அப்படிப்பட்ட உணர்வு தான் இருக்கு. அவங்களே அப்படித்தான் சொல்றாங்க. 80-20ன்னு பேசுறாங்க. அப்ப நாளைக்கு வந்து மதச்சார்பின்மைக்கு எதிரா அவங்க ஒண்ணு செய்யும்போது நீங்க என்ன செய்வீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க அரசாங்கம் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, நாங்க பார்லிமென்ட்ல அத எதிர்த்து நிச்சயமா போராடுவோம். நான் சொன்னேன், உங்க போராட்டத்துல என்ன நடக்கும்? அதான் ஏற்கனவே அவங்க மெஜாரிட்டியோட வந்துட்டாங்கன்னா, அப்ப உங்களுடைய கூட்டணி வந்து கொள்கை கூட்டணியா இல்லையே? அவரு எங்க கூட்டணி தேர்தல் கூட்டணி அப்படின்னாரு. தேர்தல் கூட்டணியா இருந்துக்கிறதுல பிரயோஜனம் இல்லையே. கொள்கை கூட்டணியால இருக்கணுமே அப்படின்னேன். அதுதான் அவருக்கு வருத்தமா போச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னார். ஹி இஸ் எ ஜென்டில்மேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாரு. என்னையும் ஆர்கையும் பார்த்து நடுநிலைமையா இருக்கவங்க எல்லாம் நடுநிலைமையா இருக்கணும். இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ பிரச்சனை என்ன வருதுன்னா, அதிமுகவுக்கு வந்து தே கேனாட் ஷெட் ஆஃப் தேர் ஓல்ட் ஆல்பட்ராஸ் ஃப்ரம் அரவுண்ட் தேர் நெக். அது ஒரு பெரிய பிரச்சனை தான் அதிமுகவுக்கு. விவசாயிகள் பிரச்சனைகளை கையாண்டுவதுமாகட்டும், சிஏஏ பிரச்சனைகளை எடுத்த நிலைப்பாடாகட்டும், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம வந்து. பல விஷயங்களை சொல்லிட்டு போலாம். முக்கியமா இவங்க வந்து மாநில உரிமைகளை காப்பாற்றுவதுன்னு சொல்லி முழக்கத்தை வந்து எடப்பாடியார் வச்சிருக்காரு. ஒரு கேள்வி எழுப்பப்படும். இத்தனை வருஷமா வாழ்ந்த அரசுகள்ல இந்த அதிமுக அரசு மட்டும்தான் தமிழர் அல்லாதோர் தமிழக அரசுடைய வேலை வாய்ப்புகளில் சேர முடியும் அப்படின்னு ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணு. அப்படி அந்த அந்த ஜியோவுக்கு மாற்றா வந்து இவங்க வந்து தமிழர் அல்லாதோர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா உடனடியே திமுக பிரிவினைவாதம் பேசுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க வந்து ரொம்ப சாமர்த்தியமா சரியான முடிவு எடுத்தாங்க. கிளாஸ் 10க்கு வந்து சிலபஸ்ல வந்து தமிழ்நாடு சிலபஸ்ல தமிழுக்கு வந்து என்ன பாடத்திட்டம் இருக்கோ அந்த பாடத்திட்டத்துல பாஸ் பண்ணணும் முதல்ல. அதுல பாஸ் பண்ணவங்க தான் அடுத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயே உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மூலம் வந்து அவங்க ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க. தமிழர்களுக்கு முன்னுரிமை. தமிழர் அல்லாதவர் வந்து அந்த அளவுக்கு தமிழ் படிச்சாங்கன்னா தாராளமா வரட்டும். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பல மாநிலங்கள்ல வந்து தங்கள் சொந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. பாஜக ஆடுறதா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ன தமிழ்நாட்டுல வந்து எல்லா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. ஆனா இன்னும் நிறைய வேலை இடங்கள் காலியா இருக்கு தமிழக அரசுலங்க நிலைமையா இருக்கு.
எதனால இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஜியோ இஷ்யூ பண்ணாங்க? இது இவங்களுக்கு எதிராக போகும். பேச்சுன்னு சொல்லி வச்சு பார்த்தா எப்பயுமே எலெக்ஷன்ல வந்து ஆர்கே மாதிரி இங்க நீங்க நீங்க 2 பேரும் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து உன்னிப்பா கவனிக்கிறவங்க. பொதுவா வந்து அரசியல்ல வந்து 2 விதமான வாக்குகள் உண்டு. கமிட்டட் வோட்ஸ் அண்ட் நியூட்ரல் வோட்ஸ். 2 ஓட்டு இருக்கு. இப்ப டிஎம்கேக்கு, ஏடிஎம்கேக்கு ஏறக்குறைய 22, 25 2 பேருக்குமே இருந்தது. மத்த எல்லா பார்ட்டிக்கும் சேர்த்து ஒரு 20, 25% இருக்கு. நம்ம மறந்துடக்கூடாது. கமிட்டட் நான் கமிட்டட் வோட்டர்ஸ், நியூட்ரல் வோட்டர்ஸ் 25% இருக்காங்க. 20ல இருந்து 25%. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்துல அவங்க யாரு நல்லாட்சி புரிவார்கள் என்று நம்புகிறார்களோ, அல்லது நல்லாட்சி செய்கிறார்கள் என்று நம்புவார்களோ, அவங்களுக்கு அந்த ஓட்ட போடுவாங்க. இப்ப 1977ல கடைசி நிமிஷத்துல ஜனதா பார்ட்டி ஃபார்ம் ஆச்சு. அப்படி இருந்தும் ஜனதா பார்ட்டி அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது காரணம், எமர்ஜென்சியினால துயரப்பட்ட மக்கள் வந்து தங்களுடைய துயரங்களுக்கு வடிகாலுக்கு ஒரு வழி இருக்காதான்னு தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல ஜனதா பார்ட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த 2 வருஷ ஆட்சியில திமுக மேல அப்படிப்பட்ட பெரிய அதிருப்தி எதுவும் கிடையாது. அதனால வந்து இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் வந்து அப்படி ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பாங்கங்கிற நிலைமை கிடையாது. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தா அதிமுகவுக்கு வந்து உள்ள சிக்கல், திமுகவை எதிர்த்து இவங்க என்ன அரசியல் பண்ண போறாங்க? திமுக வந்து மகளிருக்கு வந்து உரிமை தொகை கொடுத்திருக்காங்க. அது உதவித்தொகைன்னு சொல்லி மத்திய பிரதேசம் சொன்னாங்க. இங்க உரிமை தொகைன்னு சொன்ன ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்து வந்து இந்த பஸ் பிரயாணத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டிராவல்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட திட்டங்கள், அந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுங்கிறது ஒரு எந்த சார்பும் இல்லாத ஒரு பொருளாதார நிபுணர் இன்னும் 10 ஆண்டுகள்ல வந்து ஒரு சர்வே பண்ணாருன்னா, இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து எந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவியது, அதன் காரணமாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் நடந்தது, அதன் காரணமாக ஒருங்கிணைந்த வளர்ச்சி இன்னும் வலிமை பெற்றது அப்படின்னு பேசுவாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப இவ்வளவு காரியம் அவங்களுடைய ஆட்சியில குறையில்லை, இல்லை எந்த ஒரு ஆட்சியுமே குறையில்லாம இருக்கிறது கிடையாது. வெங்கய வேலை பத்தி பேசலாம், செப்பரேட் ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸ் பத்தி பேசலாம், கண்டிப்பா பேசலாம். ஆனால் ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த ஆட்சி வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொள்ளல் சொல்லி சொல்லுவாங்க. சிறு குறு தொழில்கள் வந்து அதிகமாக தொந்தரவுக்கு உள்ளாகிறார்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதுல இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அந்த சிறு குறு தொழில் நிபுணர்கள் தான் சொல்லணும், உரிமையாளர்கள் தான் சொல்லணும். பொதுமக்கள் மத்தியில வந்து நான் பார்த்தேன்னா பரவலாக இவர்கள் செய்த காரியங்கள் வரவேற்பை பெற்றிருக்கின்றன, சந்தேகமே கிடையாது. முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஃப்ளட் வந்தது, இவங்க வந்து ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறம் ரிலீஃப் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி அந்தந்த ஸ்டேட்டுக்கு வருஷம் சின்ன சின்ன டிசாஸ்டர் வந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக பணம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதையும் தவிர பெரிய பேரிடர் வந்தா சென்ட்ரல் பூல் உள்ள பணத்துல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டே சொல்லியிருக்கு. இவங்க வந்து ஸ்டேட் பூலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும்தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சென்ட்ரல் பூல் வந்து இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல. ஆனால் இவங்க சும்மா இருந்தாங்களா? ஒரு வீடு இருந்தவங்களுக்கு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில 6000 பேருக்கு கொடுக்கணும்னா கடன் வாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்க. அடுத்து வந்து ரொம்ப கடன் வாங்குறாங்கன்னு பேசினாங்க. இதெல்லாம் வந்து பொருளாதாரம் இன்னைக்கு புரியுற மக்களா இருக்கிறதுனால அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒன்றிய அரசு இடைஞ்சல் பண்ணும்போது கூட இவங்க தங்களால முடிஞ்ச முயற்சியை மேற்கொள்றாங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால இன்னைக்கு வந்து இவங்க அதிமுக எதிர்பார்த்த அளவுக்கு திமுக கூட்டணியில வந்து எந்த பிரேக் டவுனும் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏனென்றால் அது வந்து ஒரு கொள்கை கூட்டணி. பேசிக் இஷ்யூல மதச்சார்பின்மை ஆகட்டும், ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஆகட்டும், ஏழை எளியவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, திமுக இவங்க எல்லாருக்கும் கருத்து மாறுபாடு கிடையாது. அதனால அந்த கூட்டணி அவ்வளவு சீக்கிரமா உடைகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால வந்து நான் இப்ப என்ன நினைக்கிறேன், இவங்க எதிர்பார்த்தது அதிமுகவுக்கு நடக்கல, பாஜக விட்டு வந்ததுனால. இவங்க போனதுனால பாஜகவுக்கு வந்து வாலண்டியர்ஸ் கிடைக்கல. ஒரு காலத்துல இவர் வந்து தமிழக முன்னேற்ற முன்னணின்னு சிவாஜி கணேசன் வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாரு. அந்த பார்ட்டிக்கு வந்து ஆர்.எம். வீரப்பன் ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஆர்.எம். வீரப்பன் சொன்னாரு 60 சீட் உங்களுக்கு கொடுக்குறோம்னாராம். உடனே இவர் கேட்டார் 60 சீட்டா? அதுக்கு செலவழிக்கிறதுக்கு யார்கிட்ட பணம் இருக்குன்னாராம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க 60 சீட்டு எடுத்துக்கங்கன்னாராம். இப்ப தொண்டர் வேணுங்க அப்படின்னாராம். தொண்டர்ல எங்க தொண்டர் இருக்காளுங்க, 60 சீட் நாங்க தொண்டர்கள் அனுப்பி வைக்கிறோம், என்ன கஷ்டம்னாராம். சிவாஜி உடனே நன்றிகிறதலோட சொன்னாராம், இவ்வளவு பண்ணிட்டீங்க, கேண்டிடேட்டும் கொஞ்சம் அனுப்பி வச்சிருங்க அப்படி அப்படி சொன்னா சொல்லுவாங்க. பாஜகவுக்கு அந்த அளவுக்கு நிலைமை இல்லைனாலும் ஆனா சிரமங்கள் அதிகமா இருக்குங்கிறது நிஜம்தான். அதனால இவங்க 2 பேரும் தனியா இருக்கிறதுனாலயும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரயோஜனம் இல்லை, சேர்ந்து இருக்கிறதுனாலையும் பெரிய பிரயோஜனம் இல்லைங்கிறது இன்றைய நிலவரம். இன்னும் 100 நாள்ல என்ன சித்து வேலை நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு உள்ள நிலவரத்துல இவங்களுக்கு வந்து கூட்டணி சொல்லி பெருசா அதிமுகவுக்கு இன்னும் ஃபார்ம் ஆகல, பிஜேபிக்கும் ஃபார்ம் ஆகல. அங்க உள்ள கூட்டணி வந்து வலிமையான கூட்டணியா இருக்கு, திமுக கூட்டணி. அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகம் நினைக்கிறேன். டிவியில சொல்ற மாதிரி இது இந்த வாரத்தை நிலைமைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சொல்றீங்க, அது நீங்க சொல்ற உண்மை.
அதை புரிஞ்சுங்க கொஞ்சம் புரியுது. அதனால நடுநிலை வாக்குகள் நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. எப்பவுமே அதுதான் தீர்மானிக்குங்க. அது நிச்சயமா அதிமுகவுக்கு வருங்கிறது என்னுடைய கருத்துங்க. இல்ல, என்னுடைய கருத்து போன எலெக்ஷன்ல இருந்ததை விட மார்ஜின் ரெடியூஸ் ஆகும் தொகுதிகள்ல. புரியுது. ஆனா வெற்றி வாய்ப்பு வந்து இன்னும் திமுக கூட்டணிக்கு அதிகமா இருக்கு. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த வாரம் ராசி பலன் மாதிரி இன்னைக்கு தேதிக்கு தேர்தல் என்னோட கருத்து என்னன்னா சார், ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கிறது திமுக அரசாங்கத்துக்கு மேல. ஆனா அது வந்து யார் அறுவடை பண்ண போகிறார்கள்? அதிமுக அறுவடை பண்ண போதா, பிஜேபி அறுவடை பண்ண போதா? ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக கொடுக்க போறாங்க. 2 பேரும் சேர்ந்து திமுக சரி, பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் என்னோட கணிப்பு வந்து பிஜேபிக்கு வரும்ன்ற மாதிரி ஒரு என்னோட கணிப்பு இருக்கு. பார்க்கலாம். சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஓகே, நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.